அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட்டில் உள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50ன்ற இண்டெக்ஸ் எப்படிலாம் டே டைமில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கும் அப்படின்றத டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக. ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி அனலைசிங் எப்படி மார்க்கெட் போகும், மேலே போகுமா கீழே போகுமா, இதுக்கு முன்னாடி 2 வாரம் என்ன நடந்துச்சு, நம்ம சொன்னது நடந்துச்சா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி மண்டேக்கு என்னென்ன மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, அடுத்தது எப்படி அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டு, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஏன்னா புதன்கிழமை ஹாலிடே, மொகரம் பண்டிகைன்றதுனால. ஸோ அதனால் 2 எக்ஸ்பைரியும் ஒரே நாளில் நாளைக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ எனக்கு கொடுத்துருந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் 1 24,600 அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா 25,000 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே ஒரு கன்சால்டேஷன், ஆனால் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் நடந்திருக்கு. எப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்லியே ஓப்பன் ஆகிட்டு அதை பிரேக் பண்ணி மறுபடியும் அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில். ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் கீழே ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு ரீஜனில் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. இன்றைக்கி நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா தான் சைட்வேஸில் இருந்தாலுமே மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 12 செஷன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 24,000லேருந்து 24,500க்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்துச்சு. அப்ஸ் டவுன்ஸ் எது வந்தாலுமே அந்த 24,000லேருந்து 24,500 வரைக்கும் தான் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை அந்த ரேஞ்சை உடச்சிச்சு. எந்த ரேஞ்சு அப்படின்னா 24,500க்கு மேலே உடச்சிட்டு அகைன் க்ளோஸ் எங்கே வச்சாங்க அப்படின்னா 24,500க்குள்ளே தான் வச்சாங்க. இன்றைக்கும் மார்க்கெட் அந்த 24,500 அதை பிரேக் பண்ணிவிட்டு நியர்பையாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் அந்த ரேஞ்ச் 24,000லேருந்து 24,500ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி 24,600க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் போச்சுன்னா நம்ம எதெல்லாம் மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ஹை அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,634. அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 25,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் 24,600க்கு மேலே 650க்கு மேலெலாம் மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்லாவே ஒரு ரேலி கிடைக்கும். அது இந்த வீக் கிடைக்குமா, இல்லை பட்ஜெட் நெக்ஸ்ட் வீக் சொன்னால ஜூலை 23 பட்ஜெட் சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த வீக்கில் ரேலி நடக்குமான்றது கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், எந்த அவசரமும் இல்லை. இந்த மந்த் விட்டால் கூட அடுத்த மந்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி டே லோ அதுதான் சப்போர்ட் ஒன்றா வச்சுருக்கேன் 24,500ன்ற ரேஞ்சு. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 24,450ன்ற ரேஞ்ச். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா சப்போர்ட் 3 24,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓஐ டேட்டாலையுமே புட் சைடு தான் நிறைய பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் அப்படின்றது தான் நான் அனலைஸ் பண்ணது. இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எந்த மாதிரிலாம் அனலைசிஸ் பண்ணுறேன், நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நான் என்னென்ன வீடியோஸ் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் பர்சனலாக பண்ணுறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது,
ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் எப்படிலாம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கலாம். இதுவே அந்த இடத்துல பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ரியல் மணியை வச்சு பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் ட்ரேட்லேயே வந்து உங்களுடைய மொத்த கேபிட்டலும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் அதான் நடக்கும். ஸோ அதனால தான் நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா நாளுமே இதை நல்லா மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. யாராலேயுமே ஷேர் மார்க்கெட்டை 100% கேரண்டியாக அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருதுன்னா இது வரைக்கும் வரலாம். குளோபல் நியூஸ் பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த கிராஃப் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. வெறும் இந்த சார்ட் மட்டும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓஏ டேட்டா பார்ப்பாங்க, குளோபல் நியூஸ் என்னென்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸில் இப்போ நிஃப்டி 50ல் 50 கம்பெனி இருக்குது. ஸோ அது எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, அந்த வெயிட்டேஜ் கொடுக்குற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி நிறைய டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், எந்தெந்த நியூஸ் வரும்போது எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டில், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும், லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். முதல்ல கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தெரியாமல் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை வந்து இதில் லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் தான் லெவல்ஸ். நாளைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு ட்ரேடிங் செஷன் அப்போ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.